வணக்கம் நண்பா. எத்தகைய கடினமான சூழ்நிலையிலும் மனதுக்கு ஊக்கம் தர ஒரு சிறு புன்னகை போதும். புன்னகை உங்கள் முகத்தை அழகாக்குவதோடு உங்கள் உள்ளத்தில் உற்சாகத்தையும் தன்னம்பிக்கை உணர்வையும் தருகிறது. அது அந்த கடினமான சூழலை கடக்க உதவுகிறது. கவனமுடன் படிப்படியாக முன்னேறுபவன்தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுகிறான். ஒரே நாளில் வெற்றி பெறுவது எல்லாம் சினிமாவில் மட்டும்தான் நிகழும். நிஜ வாழ்க்கையில் நாம் படிப்படியாகத்தான் முன்னேற முடியும். இதை உணர்ந்து பொறுமையுடனும் மன உறுதியுடனும் செயல்படுங்கள். வாழ்க்கை சிறப்பாக மாறும். தோல்வியை சமாளித்து முன்னேறி வந்த மனிதனுக்கே வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளவும் முடியும். தோல்வியிலிருந்து பாடம் கற்ற மனிதர்களே வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை அடைகிறார்கள். உங்கள் மனதின் சக்தியை உணருங்கள். அதை சரியாக பயன்படுத்தினால் அதைவிட சக்தி வாய்ந்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை. தவறாக பயன்படுத்தினால் அதைவிட கொடிய விஷயமும் கிடையாது. எனவே மனதை சரியாக கையாள பழகுங்கள். நேர்மறை எண்ணங்களை மனதில் உருவாக்குங்கள். மனது சரியாக சிந்திக்கத் தொடங்கும். வாழ்க்கை சிறப்பாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் தவறுகளால் ஏற்படும் விளைவுகள் முடிவுகள் அல்ல. அது புதிதாய் தொடங்குவதற்கும் வாழ்க்கை எனும் பாடத்தை கற்பதற்கும் உதவுகிறது. தவறுகள் செய்யாத மனிதன் புதிதாய் எதையும் முயற்சிக்கவில்லை என்றே அர்த்தம். நேரத்தை சரியாக பயன்படுத்துங்கள். நீங்கள் அதை நிறுத்தி வைக்க முடியாது. அது ஓடிக்கொண்டேதான் இருக்கும். ஓடிக்கொண்டே இருக்கும் நேரத்தை நீங்கள் பயன்படுத்த மட்டும்தான் முடியும். நேரம் போனால் மீண்டும் வராது. அதை உணர்ந்து செயல்படுங்கள். எந்த ஒரு பெரிய இலக்கையும் ஒரே நாளில் அடைந்துவிட வேண்டும் என்று நினைக்காதீர்கள். அது உங்களுக்கு ஏமாற்றத்தையே தரும். உங்களின் இலக்கை நோக்கிய பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று திட்டமிட்டு அதை அடைந்து காட்டுங்கள். சிறுதுளி பெருவெள்ளம் என்பது போல தினசரி நீங்கள் அடையும் முன்னேற்றங்களே நாளை பெரிய வெற்றிகளாக மாறும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் சவால்கள் அதிகம் தோன்றுகிறது என்றால் வருந்தாதீர்கள். சவால்கள் உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வரவே தோன்றுகிறது. அது தடைகள் அல்ல, உங்களை நீங்களே மேம்படுத்துவதற்கான வாய்ப்பு. அது வாழ்க்கைக்கு தேவையான இரண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று உழைப்பு, மற்றொன்று நம்பிக்கை. இவை இரண்டும் உங்களிடம் இருந்துவிட்டால் உங்கள் முன்னேற்றத்தை எவராலும் தடுக்க முடியாது. உயரமாக கட்டப்படும் கட்டிடங்கள் அடித்தளம் ஆழமாக போடப்படும். அதுபோல நீங்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அதன் அடித்தளமான திறமையை முதலில் வளர்த்துக் கொள்ளுங்கள். திறமையை வளர்ப்பது என்பது உங்கள் மீது நீங்களே செய்யும் முதலீடு. அது உங்களுக்கு பலனளித்தே தீரும். நீங்கள் வாழ்க்கையை உற்று நோக்கினால் அதில் இன்பமும் துன்பமும் அவ்வப்போது மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்பம் நிலையானது அல்ல, அதேபோல் துன்பமும் நிலையானது அல்ல. எனவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துன்பத்தில் இருக்கும் போது மனமுடைந்து போகாமல் நம்பிக்கையுடன் இதுவும் கடந்து போகும் என்று மனதில் நினைத்து கொள்ளுங்கள். துன்பத்தை கடக்க அது உங்களுக்கு உதவும். எல்லோரும் நம்மை எல்லா நேரத்திலும் நம்புவார்கள் என்று நினைக்காதே. சில சூழ்நிலைகளில் உங்களை மற்றவர்கள் நம்பாமலும் இருக்கலாம். எல்லா நேரங்களிலும் நம்பிக்கை வைக்க வேண்டியது உன் மீது நீ மட்டும்தான். இந்த உலகமே உன்னை நம்பவில்லை என்றாலும் உன் மீது உனக்கிருக்கும் நம்பிக்கையை குறைத்துக் கொள்ளாதே. ஒரு இருட்டான அறையை ஒளிமயமாக மாற்றுவதற்கு சிறிய விளக்கே போதும். அதுபோல் அறியாமை என்னும் இருளில் இருக்கும் போது அதை விரட்ட புத்தகங்களை படிக்க வேண்டும். புத்தகம் படிப்பதை பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். முட்டாள்கள் வாயால் பேசுவார்கள், புத்திசாலிகள் செயலால் பதிலளிப்பார்கள். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை விட என்ன செய்கிறீர்கள் என்பதையே இந்த உலகம் உற்று நோக்குகிறது. எனவே பேசுவதை நிறுத்திவிட்டு செயலில் இறங்குங்கள். வெற்றி என்பது எவ்வளவு உயரம் ஏறினீர்கள் என்பது அல்ல, கீழே விழுந்த பின்பும் எவ்வளவு தூரம் முன்னேறுகிறீர்கள் என்பதே முக்கியம். வெற்றி கிடைக்கும் போது மட்டும்தான் இந்த உலகம் உங்களை பாராட்டும். ஆனால் தோல்வியில் உங்களை நீங்களே நேசிக்க பழகுங்கள். நண்பர்களே, மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.